வீடியோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா தலைக்கு என்ன வைடான்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வச்சுருவோம். ஓகே, என்ன ஹேர் ஸ்டைல் பார்க்கறதுக்கு இந்தக்கா மாதிரி ஹாய்ங்க, இருக்கு. வடக்குல இருக்கு டெல்லி. இன்னைக்கு வெள்ளி. இன்னைக்கு என்னன்னா டைட்டில் மை பாடி ஆஃப்டர் 9 months ஆஃப் ஹெச்ஆர்டி. What changed? What didn't? Stay tuned. Okay, here's the thing. இந்த 9 மாதம் ஹெச்ஆர்டி பெருசா எதுவும் மேஜிக்கலான சேஞ்ச் பண்ணல. பட் சம் திங்ஸ் சேஞ்சிங் ஸோ குவைட்லி. ஓகே, சம் டோன்ட். தட்ஸ் ஓகே. அடுத்தது என்னன்னா, ரீலை பார்த்து ஏமாந்த கோஷ்டிகளில் நானும் ஒன்று. பிகாஸ் நானுமே என்னோட ட்ரான்சிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இந்த ஜேர்னியில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஜேர்னியில் போய் இருக்கிற ஒவ்வொருத்தரோட ரீலையும் பார்ப்பேன். அவங்களெல்லாம் பார்த்துட்டு தேர் லைக், என்னடா அது டக்குன்னு இப்படின்னுவாங்க. தே வில் பி லைக் இன் அ டிஃப்ரெண்ட் ட்ரான்சிஷன். ஸோ அது லைக் ஓகே, அப்போது ஓகே டேப்லெட் எடுத்தால் எல்லாம் மாறிடும் போல் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் நான் பேசணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா ஸ்கின். ஸோ ஸ்கின் வந்துட்டு நான் நோட்ஸ் வச்சுருக்கேன், இங்கே பார்த்து படிச்சுட்ருக்கேன். ஓகேவா, ஸ்கின் வந்துட்டு சாஃப்டாக இருக்குது கொஞ்சம். ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸ்கின்ல ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் ரொம்ப கிளாஸியாலாம் இல்லை, இந்த அளவுக்கு கிளாஸியாலாம் இல்லை, பட் இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடிப்பட்ட உடனே ரத்தம் வந்தது ப்ரோ. அண்ட் அடுத்த கேள்வி என்ன இருந்தது? ஒரு நிமிஷம் அடுத்த கேள்வி. ஓகே, ட்ரைனஸ். ரொம்ப ட்ரையாக இருக்கும் எல்லா டைமுமே. ஐ ஹாவ் டு யூஸ் சம் கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் ஆல் த டைம். ஸோ ரொம்ப ட்ரை ஆயிரும், உடனே ட்ரை ஆயிரும். யூ ஹாவ் டு ஆல் த டைம் கீப் ஆன் யுவர் மாய்ஸ்சரைசர் சம் அரவுண்ட் யூ. அப்புறம் வந்துட்டு ஸ்கின் கேர், யூ ஹாவ் டு டூ இட். அதுக்கு அடுத்தது டெக்ஸ்சர், போர்ஸ், ஸ்கர்ஸ், அதெல்லாம் இன்னும் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் போகலை. பிகாஸ் இதெல்லாம் எனக்கு பட்ட வீட்டில் நான் அடுப்பாங்கல்ல வாங்கினதுதான், போகலை, அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம்லாம் நோ சேஞ்சஸ், பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் நெயில்ஸ் ஈஸியாக வளருது, டக்குன்னு வளருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நெயில்ஸில். அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஹெச்ஆர்டி இஸ் நாட் அ மிராக்கிள் க்ரீம். ஓகே, இட்ஸ் நார்மல். அடுத்ததாக வந்துட்டு ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு நம்ம ஹிப்ஸு, ஹை சைடில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்திருக்கு. இட்ஸ் ஃபீலிங் குட். அண்ட் கிளாத்ஸ்லாம் ஃபிட் மாறுது. ஒரு நிமிஷம். ஓகே, ஐ brought you for எக்ஸாம்பிள். ஸோ முந்திலாம் எப்படி இருக்குன்னா, இந்த இடம் டைட்டாக இருக்கும், இப்போ இந்த இடம் டைட்டாக இருக்கு. யூ காட் த பாயிண்ட், ரைட்? ஓகே. அண்ட் என்னன்னா, I have to change my clothes often, 5 months once, or or 3 lately. லாஸ்ட்டாக நான் எப்போ சேஞ்ச் பண்ணேன்னா 5 months அப்புறம் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பீன் நியர்லி 10 months. அதுக்கப்புறம் வந்துட்டு போன்ஸ் வந்து மாறலை, போன்ஸ் எதுவுமே மாறாது. நான் வந்து இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணப்போ, ஓகே உங்களுக்குலாம் ஒரு குட்டி ஸ்டோரி. நான் வந்து இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணப்போ I went into a lot of forums, and in that one of the forum, transgenderindia.com, that they helped me a lot. That's a common chatting group. You can ask whatever doubts you want, and you can scroll down in and பேசிக்காங்க, இந்த டாபிக் பற்றி பேசிக்காங்க, you can see, and it's a good source for people like who want to pursue transition. அதுலலாம் நான் போய் கேட்டுகிட்டே இருப்பேன், இதாகுமா, nothing. When I am experiencing, I am getting know like okay, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு. ஸோ பேக் டு த பாயிண்ட்.
ஒரே நாளில் வந்து ஹிப்பு இப்படி மாறாது. அடுத்ததான் போனும் சேஞ்ச் ஆகாது. ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம போன் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் த போன் சேஞ்ச். அதே நேரத்தில் பாடி ஷேப் சேஞ்சஸ் இருக்கும், பட் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தெம் இன் நெக்ஸ்ட் டே. மக்களுக்கு வந்து என்ன வேணும்னா, மக்கள் இல்லை, நான் கூட அப்படி தான் நினச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் வந்து ஹெச்ஆர்டி எடுக்கணும் இன்னைக்கு, நாளைக்கு அப்படி மாறிடணும், அண்ட் யாருக்குமே தெரியாத அளவுக்கு நான் டிஃப்ரெண்ட் ஆயிடணும். என்ன ஹெச்ஆர்டிங்கிறது ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் கிடையாது. நம்ம ஃபிட்னஸ் போயிட்டு ஃபிட்டிங் செக் பார்க்கறது கிடையாது. இட்ஸ் லைக் அ கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பாடி, ரைட்? ஸோ மெதுவாக பில்ட் ஆகணும், மெதுவாக அந்த கான்வர்சேஷன் நடக்கணும். இட்ஸ் அ லாங் கான்வர்சேஷன். யூ ஹேவ் டு கிவ் லிட்டில் பிட் டைம். சில நாள் வந்து ப்ராக்ரஸ் தெரியும், அண்ட் சில நாள் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். போத் ஆர் நார்மல். டேக் இட் ஈஸி, ஓகே? எல்லாம் ஜெனட்டிக்ஸ் தான். அண்ட் பாடியில் கர்வ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா டிஸப்பாயின்மெண்ட் தான் வரும், ஓகே? மைண்ட் இட். அடுத்ததாக மூணாவது விஷயம் வந்துட்டு ஜஸ்ட் சேஞ்ச். பீயிங் ஹானஸ்ட் இன் இட், no exaggerations. So no exaggerations, let's be real, right? So சேஞ்சஸ் இருக்கு. இது வந்து என்னோட சாட்ஜிபிடியை கூட பார்த்து படிக்கல, இல்லை என்னன்னா இது வந்து நானாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இருக்கு. யாரும் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்னன்னா நான் வந்து இனிஷியல் ஒரு 1.5 months வந்துட்டு எவ்ரிதிங் கோனா சேஞ்ச், நான் வந்து புதுசாக வாழ போகிறேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா the transition is a biggest process, and you have to give a little bit time. So what about my chest? அப்படின்னா after HRT நான் ஒரு 1.5 months வந்துட்டு no changes, but நான் எடுத்துகிட்டே இருந்தேன். ஒன்று கண்டினியூஸாக எடுத்துருந்தேன், விடவே இல்லை. ஸோ சடனாக ஒரு நாள் பார்த்தா, you will get a little bit itchy something, you'll feel kind of or something, tenderness on it. So a little bit புதுசாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. யூ வில் பி டோட்டலி நார்மல் ஆஸ் யூ ஆர். நோ சேஞ்சஸ். ஒரு 5-6 அப்புறம் 6 monthsக்கு அப்புறம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் little bit. You go, you made it. அண்ட் அதே மாதிரி சடன் ஜம்ப் இருக்காது, பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியும் இருக்காது. யூ ஹேவ் டு கிவ் டைம், ஓகே? ரொம்ப பேர் சொல்லலாம், hey, this is not enough, this is not the real one, this is blah 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 blah. No, we are in the process. Trust the process, right? Yeah, you should trust the process. So after 10 months of HRT, for me it's like I can show you, yeah, this is my level, yeah, this is what mine, that's all. So this is the size I can I got now till now. Anything else? Did I miss anything else? Yeah. இப்போ வந்து 9 months எனக்கு ஆயிருக்குன்னா ஹெச்ஆர்டியில் மாசமாகல. ஸோ 9 monthsல வந்துட்டு this are just process, not not finished. So ஜர்னி நல்லா இருக்கு. ஹானஸ்ட்லி இது இப்போதைக்கு போதும். This is enough for now. And it's your heart, you can try.